சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். ஆனால் அதில் ஜப்பானில் உள்ள அவரது ரசிகர்கள் எப்போதுமே ஸ்பெஷல் தாங்க. அதற்கு காரணம் ஜப்பானிய ரசிகர்கள் அதிகப்படியாக சூப்பர் ஸ்டாரை கொண்டாடி வருவதுதான். அங்கு ஏராளமான மக்கள் ரஜினியின் தீவிர ரசிகர்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் அந்நாட்டில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டு அதிக வசூல் செய்த முத்து படத்தை காட்டிலும் வேட்டையன் தற்போது பட்டையை கிளப்பி உள்ளது. ரஜினிக்கு போட்டி ரஜினிதான் என்பது போல முத்துவின் வசூலை வேட்டையன் முறியடிக்குமா என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி, மீனா, சரத்பாபு, வடிவேலு, செந்தில் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிப்பில் 1995 வெளிவந்த திரைப்படம் முத்து. தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற இப்படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆனது. ஜப்பான் ரசிகர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட இப்படம் சுமார் 15 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து அசத்தியது. இதுவரை ஜப்பானில் அதிகம் வசூல் செய்த ரஜினி படமாக நம்பர் 1 இடத்தில் இன்று வரை முத்து படம் உள்ளது. அதுபோலவே ரஜினி நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10, 2024 அன்று திரையரங்குகளில் வெளியானது. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 170வது படமாகும். இப்படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க TJ ஞானவேல் இயக்கியிருந்தார். இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா, விஜயன், ரித்திகா சிங், அபிராமி, ரக்ஷன் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற இப்படம் ஜப்பானிலும் ரிலீஸ் ஆனது. தற்போது ஜப்பான் ரசிகர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜப்பானில் கடந்த வாரம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆன இந்த வேட்டையன் படம் முதல் நாளே 30க்கும் அதிகமான ஷோக்கள் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜப்பானில் வெளியான அனைத்து ஜப்பானிய படங்களை காட்டிலும் ரஜினியின் இந்த வேட்டையன் படம் பட்டையை கிளப்பி வருகிறது. வேட்டையன் ரிலீஸ் ஆகி 1 வருடம் ஆக போகும் நிலையில் கூட மறுபடியும் அவர்களின் ஜப்பானிய மொழியில் ரிலீஸ் செய்து ஹிட் கொடுப்பது என்பது ரஜினி ரசிகர்களால் மட்டுமே முடியும். அது மட்டுமல்லாமல் வசூலில் இந்த படம் முத்து படத்தை முறியடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.